ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நேற்று நம்ம ஸ்டாலின் சார்லாம் பத்திரிகையாளர்களை பார்த்து அப்படியே கை காமிச்சு முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் பயங்கர வைரல். இதை எடுத்து இந்த திமுக காரங்க உடனே என்ன ஸ்டைலு பாருங்கள், எங்கள் தளபதிக்கு என்ன தில்லு பாருங்கள், என்ன கெத்து பாருங்கள் அப்படின்னு இதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க இந்த திமுக ஒப்பிகள். முக்கியமாக இந்த அண்டாவயன் செந்திலலாம் என்னையா எங்களை சினிமாக்காரன்னு சொல்கிறீங்க, நீங்களாக பார்த்தோன்னா சினிமா டைலாக் பேசிக்கிட்டு தெரியுறீங்க. விஜய் சினிமா விட்டாலும் நாங்கள் சினிமா விட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்களையா, என்ன ஸ்டைலு பாருங்கள் ஸ்டாலின் அவர்கள், என்ன கெத்து பாருங்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா அண்டாவாயை செந்தில்லாம். என்னத்த சொல்கிறது. சரி, ஓகே, இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறதானா? எஸ், தொடர்கிறது, கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ இதில் தாவேகாவுக்கு நஷ்டம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஊப்பிகள். அதாவது தாவேகா ரொம்பவே எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ் வந்துடுவாங்க அப்படின்னு. அதனால் தாவேகாவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு. காங்கிரஸே எங்கள் கூட தானே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க, காங்கிரஸே பேச்சுவார்த்தை தாவேகோட நடத்துச்சு அப்படின்னு சோடங்கர் சொன்னார். அது கேவலமாக தெரியல. ஏன்னா நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்கன்னு பார்த்தா தாவேகா கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு சோடங்கர் அவர்கள் அப்படின்னு அங்கே கேள்வி கேட்கல. தாவேகாக்கு வர மாதிரி இருந்துச்சு, வராமல் போயிருந்தாலும் தாவேகாக்கு லாஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக தாவேகாக்கெல்லாம் ஒரு லாஸும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி தாவேகாக்கு வந்துச்சு அப்படின்னா அது தாவேகாவுக்கு நல்லது கிடையாதுயா, காங்கிரஸ் தான் நல்லது. ஏன்னா மறுபடியும் திமுக கூட கூட்டணி தொடர்ந்தீங்க அப்படின்னா அது தோக்க போகிற ஒரு கட்சி. இப்போ நடக்க போகிற எலெக்ஷனில் பார்த்தோன்னா அது வாய்ப்பே இல்லை, அது தோக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி கூட ஏப்பா நீங்கள் கூட இருந்து பார்த்தோன்னா நீங்கள் மறுபடியும் ஏற்கனவே பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி காணாமல் போயிடுச்சு, பிஜேபி தான் நின்றுருக்கு. சரி, தமிழ்நாட்டிலையும் பார்த்தோன்னா திமுக கூட கூட்டணி வச்சிங்க, ஒரு டைம் ஜெயிச்சிட்டிங்க, மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ அவங்களோட ஆட்சியை பார்த்துட்டு மக்களை தூக்கி வீசுகிற கண்டிஷனில் இருக்கும்போது இன்னும் எல்லாத்தையும் தாண்டி இந்த பக்கம் விஜய் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நபர், பொலிட்டீஷியன் விஜய் அவர்களுக்கு உண்டான அந்த கிரேஸ், அவர் பின்னாடி இருக்கிற மக்களோட கூட்டம், அதையெல்லாம் பார்க்கும்போது ஓட்டை பிரிக்கிறதுக்கும் இன்னொருத்தர் வந்திருக்காரு. உங்களோட ஆட்சி ஆல்ரெடி பிடிக்காமல் இருக்காங்க, உங்களை தோக்கடிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குன்றது கூட நாங்கள் தர்றோம், வர்றாங்க வரலாம் அப்படின்னு தளபதி விஜய் கதவை திறந்து வச்சிருக்காரு. தோக்க போகிற கட்சியோடு இருக்காதீங்க, தாவேகாவுக்கு வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்ததே தவிர இவங்க காங்கிரஸ் வந்தால் தான் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமானன்றதானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் நஞ்சமானதை காப்பாற்றிக்கிட்டு தாவேக்கால இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாவது கிடைக்குமையா, அதுக்கு தான் சொல்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. இவங்க என்னமோ காங்கிரஸ் வராதனால தாவேக்காவுக்கு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா கூட வராதனால காங்கிரஸ் தான் வீழ்ச்சி அப்படிங்கிறது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. சரி, அப்படி தான் காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி தொடருது அப்படின்னா எத்தனை சீட்டத்தில் வித்தியாசத்தில் பார்த்தோன்னா அவங்க தொடர்றாங்க அப்படின்னா வெறும் 3 சீட்டு. 25 இருந்தது, இப்போ 28க்கு வந்திருக்கு, அவ்வளோதான். ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க, கமல் அவர்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. போன தேர்தலில் கட்சி ஆரம்பித்த நபருக்கே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. பல வருஷமாக கூட்டணியில் இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸுக்கும் ஒரே ராஜ்யசபா தான் கொடுத்துருக்காங்க. என்ன உங்கள் ரேஞ்ச் இவ்வளோ தானே? விஜய் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொன்னார். அது வேணான்னு சொல்லிட்டு திமுக கிட்ட ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்காகவும் ப்ளஸ் 3 சீட்டு சேர்த்து பார்த்தோன்னா காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. திமுக 28 சீட்டு, 40 சீட்டு கேட்டாங்க, 28 தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகே சொல்லிட்டு வந்திருக்காங்க. 40 சீட்டு காங்கிரஸ் கேட்டாங்கல்ல, ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குன்றது வேணும்னு கேட்டாங்க. சரி, அதுதான் தரலை. 40 சீட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதையாவது பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் நின்று பேசி அங்கே வாங்கியிருக்கணும்ல, அதையும் வாங்கலை. 28 சீட்டுக்கு ஃபைனலாக திமுக என்ன சொல்லுதோ அதுக்கு தலையாடிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு 2 மாதமாக பேச்சுவார்த்தை வேறு. விஜய் சொன்ன மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலேயே பங்கு வேணும்னு கேட்டாங்க. அந்த ஒரு பாம தளபதி கொளுத்தி போட்டார். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அதெல்லாம் தர முடியாது, தமிழ்நாட்டில் அது பாசிபிளே கிடையாது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன அப்படின்னா சரி 40 சீட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்ட்டாங்க. இப்போ 28லேயே நிற்குது. போன எலெக்ஷனில் 25, இந்த எலெக்ஷனில் வெறும் 3 சீட்டு சேர்த்து 28, அவ்வளோதான். இதில் என்ன பார்த்தோன்னா ஒரு பெருமைன்றது நம்மளுக்கு தெரியல. இது காங்கிரஸுக்கு தான் வீழ்ச்சியே தவிர தாவேகால ஒரு வீழ்ச்சியும் கிடையாது. இப்போ அந்த 28 தொகுதியில் காங்கிரஸ் போட்டிட்டு தான், இந்த பக்கம் தாவேகா 28ன்னு வச்சுங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், இவங்களுக்கு கணக்கில் ஈக்குவல் பண்ணுறக்காக. இந்த 28 சீட்டில் இந்த 28 சீட்டு தாவேகா நிற்குது. தாவேகா 30 சீட்டு ஜெயிச்சிச்சு அப்படின்னா காங்கிரஸ் அந்த இடத்துல அந்த 28லுமே காங்கிரஸ் இல்லாமல் தாவேகா ஜெயிச்சுன்னு பண்ணுவாங்க. சட்டமன்றத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்ததுனால சட்டமன்றத்தை எட்டி கூட பார்க்க முடியாத ரேஞ்சுக்கு வந்துடும் திமுக கூட இருந்தால். அதுக்கு தான் இந்த பக்கம் வந்துடுங்க, உங்களுக்கு சீட்டு மட்டும் இல்லாமல் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்குன்றதே நாங்கள் தர்றோம் அப்படின்னு மாதிரி விஜய் சொல்லியிருந்தார். அதையும் கேட்காம மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, அதுதான் அப்படின்னா திமுகவில் எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, எங்களை மரியாதையாக நடத்துங்க, மரியாதையாக பேசுங்க, எங்களை என்ன இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. ஒரு மீட்டிங்கெல்லாம் போட்டு மாணிக்கம் தாக்கூர் அதெல்லாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த பேச்சுவார்த்தையில் பேசினாங்களா, இந்த மாதிரிலாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, இது டிஸ்கஷன்லாம் பண்ணியிருப்பாங்களா, அதில் ஏதாவது நடந்திருக்குமான்றது அது தெரியல. அப்படிலாம் இழிவாக பேசினாலும் கூட மறுபடியுமே திமுக கூட காங்கிரஸ் தொடருது. இதில் என்ன பெருமைன்றது நம்மளுக்கு தெரியல. திமுக காரங்க வேணால் பெருமைப்பட்டுக்கலாம், காங்கிரஸ் எங்கிட்ட போகல பாரு அப்படின்னு. ஆனால் காங்கிரஸ்க்கு என்ன பெருமைன்றது நம்மளுக்கு தெரியல. விஜய் சொன்ன மாதிரி எங்கள் கூட வந்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும், மரியாதையும் இருக்கும், ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குன்றதும் கிடைக்கும், ஜெயிக்கலாம்.
இது எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா இப்போ திமுகலே கூட்டணி தொடர்ந்து அதுவே பார்த்தோன்னா வீழ்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க கூட போய் சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு தான் தாவேகா தொண்டர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அது எப்படி நீ அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற தாவேகா தான் ஜெயிக்கும் திமுக ஜெயிக்காது அப்படின்னு? அதாவது 2021 எலெக்ஷனில் அதிமுக எந்த லட்சணத்தில் பார்த்தோன்னா ஆட்சி நடத்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை தூக்கி போட்டுட்டு இந்த திமுக ஆட்சி கொண்டு வந்தது மக்கள் தான். இப்போ இவரோட ஆட்சியும் பார்த்தோன்னா இந்த லட்சணத்தில் சந்திச்சுட்டு இருக்கும்போது மக்கள் அதையும் தூக்கி போட்டு மறுபடியும் பார்த்தோன்னா அதிமுக ஒன்று கொண்டு வர மாட்டாங்க. அப்போ ஆப்ஷனே இல்லை, அதிமுக கொண்டு வந்துட்டுருந்தாங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இந்த பக்கம். இதையெல்லாம் விட அதிமுக எப்படி பிஜேபி கூட சேர்ந்துச்சோ அப்போவே பார்த்தோன்னா அது க்ளோஸ் முடிஞ்சு, அவ்வளோதான். பிஜேபி தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே அவங்களோட கூட்டணி வேறு வச்சுருக்காங்க அதிமுக. அப்போ அங்கேயும் பார்த்தோன்னா நம்ம மறுபடியும் கொண்டு வரணும்னு நினச்சாலும் கூட அவங்களுக்கு வாக்கு செலுத்தி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இது ரியாலிட்டி. அப்புறம் இந்த பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்கிற ஒரு சக்தி விஜய் அவர்கள். இந்த பக்கம் பார்த்தோன்னா அவரோட ஓட் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இவங்களுக்கே வாக்கு செலுத்தி பார்த்தாச்சு. எத்தனை வருஷத்துக்கு நம்ம செலுத்தி பார்க்குறது. புதுசாக வந்திருக்கிற ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு நடுநிலையான மக்கள் மாற்றிட்டாங்க அப்படின்னாலே இங்கே தாவேக்கு அதிக தொகுதிகளை கைப்பற்றும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த காங்கிரஸ் தொண்டர்கள் அதை பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் காங்கிரஸ்க்கு எதிர்ப்பாக வந்திருக்காங்க போல் அப்படின்னு. காங்கிரஸில் உண்மையான தொண்டர்கள் இருப்பாங்கள்ல, திமுகவினால் பாதிக்கப்பட்ட தொண்டர்கள், திமுகவினால் கேவலப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் இருப்பாங்கள்ல காங்கிரஸில். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 28 சீட்டுக்கு தான் பார்த்தோன்னா இவ்வளோ கெஞ்சிட்டு இருந்தீங்களா, இது நம்ம கட்சியை அடமானம் வைக்கிற மாதிரி இருக்குது, இந்த லெவலில் பார்த்தோன்னா போய் தான் நம்ம திமுகவோட கூட்டணியை தொடரணுமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பல தொண்டர்கள் கலைஞ்சு போகிறதா நியூஸ் கிடச்சிருக்கு. அவங்களே பதிவு போட்டுக்கிறாங்க. கட்சியிலேருந்து வெளியே போகிற ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துருக்குங்களா அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் விட பல பேர் தாவேக்கால ஜாயின் பண்ணுற கூட வாய்ப்புகள் இருக்குது. நடக்கும்னு நினைக்கிற தேர்தல் சமயத்தில் தேர்தல் எலெக்ஷன் வரக்குள்ள எங்கேயாவது ஒரு சில பேராவது பார்த்தோன்னா தாவேக்கால ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாரோட எதிர்பார்ப்பும் தாவேக்காவுக்கு போகலாம் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ இந்த 28 சீட்டு கொடுத்துருக்காங்களே, இந்த 28 சீட்டில் 28 பேர் நிற்கிறாங்கன்னா அவங்க பயன்பெற்றிருப்பாங்க. ஆனால் அந்த கட்சிக்காக உண்மையாக உழைச்ச நபர்கள், திமுக கிட்ட கேவலப்பட்டு நின்றுருந்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா இது எப்படி சரியாக வரும்? அது வராது. அப்படி இருக்கிறப்போ இவங்க பல பேர் தாவேக்காக தான் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. அது வெற்றியோ தோல்வியோ நம்ம பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசினார்ல, அவர் மாதிரி எத்தனையோ தொண்டர்கள் பார்த்தோன்னா காங்கிரஸ் கலைஞ்சு தாவேக்காக போகிறக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பாதி பேர் அங்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காங்கிரஸ்னோட முடிவு எடுத்துகிட்டு இந்த முடிவை பார்த்துட்டு சரி ஓகே இப்போ 28 சீட்டு கொடுத்துட்டாங்க. இந்த 28 சீட்டை யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும் காங்கிரஸில். அப்போது தொண்டர்களாகட்டும் அந்தந்த மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய செயலாளர்களாகட்டும் இவங்க நடுவில் பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை போகும். இதில் யார் கொடுக்க போகிறாங்க, மறுபடியும் அவங்களே தொடர போகிறாங்களா இல்லை வேறு யாராவது வர போகிறாங்களான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த 28 சீட்டுமே விஜய் அவர்களால் வந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. 3 சீட்டு தானே, 3 சீட்டு தான் தாவேக்கா வந்துச்சா, தாவேக்கா வச்சு பேசி 3 சீட்டு தான் காங்கிரஸ் திமுக கொடுத்துருக்கு, அவ்வளோதான் அவங்க ரேஞ்சு அப்படின்னு கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திமுக அதிக சீட்டு கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை, மனசு இல்லை. அத்தனை சீட்டு நம்ம தூக்கி கொடுக்க முடியாதுல்ல. விஜய்க்கு பயந்தாலும் அத்தனை சீட்டு நம்ம தூக்கி கொடுக்க முடியாதுல்ல. எப்படி கொடுப்பாங்க? திமுக கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணும், சரி ஓகே நம்ம மறுபடியும் பார்த்தோம்னா அடுத்த தேர்தலில் தொடரும் அப்படின்னா அதை தவிர வேறு வழியெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. அதனால் சரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியே பார்த்தோன்னா கட்டாயத்தின் அடிப்படையில் தான் போயிட்டுருக்கே தவிர வேறு வழியே இல்லை, நம்ம இருந்து தான் ஆகணும் போல், நம்மளுக்கே விருப்பம் இல்லாலும் உள்ளே இருந்து தான் போகணும் போல் அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் காங்கிரஸ் திமுக கொடுக்கே தவிர விருப்பப்பட்டு கிடையாது. 2021 எந்த அளவுக்கு பார்த்தோன்னா சமரசமாக ஜாயின் பண்ணாங்களோ அதே சமரசத்தோடு இப்போ இந்த கூட்டணி தொடருதான்னா இல்லை, மனக்கசப்போடு தான் தொடருது. அதுக்கு காரணம் விஜய் அவர்கள். சரி பார்ப்போம், விஜய் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலே பங்குன்னு ஒன்று தரனார், அதை தான் வாங்கலை. சரி ஓகே, அவர் கொளுத்தி போட்ட மாதிரி நீங்களாவது இங்கே இடத்துல கேட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்களான்னா அதுவும் ஜெயிக்கல. எல்லாத்துலேயுமே ஃப்ளாப், அட்டர் ஃப்ளாப்பு காங்கிரஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ திமுக தோற்றுருச்சு அப்படின்னா அது முடிஞ்சு, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தோன்னா தாவேக்காக்கு நம்ம போயிருக்கலாம் அப்படின்ற முடிவை அப்புறமா எடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதனால் தாவேக்காரில் ஒரு லாஸும் கிடையாது. திமுகவோட போனீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த தோக்க போகிற கட்சி கூட சேர்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு, கம்மன் இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு தான் நம்ம கூப்பிட்டது. அதை விட்டுட்டு காங்கிரஸ் வராதனால தாவேக்காக்கு வீழ்ச்சி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தனிச்சு தான் நிற்போம் அப்படின்றத ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டிலே முதல்ல சொன்னது. அதுக்கப்புறமா தான் நட்பு சக்திகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா வரலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். தனிச்சு நிற்கிறதா பிளான் ஃபஸ்ட்டே. சரி ஓகே, இப்போ தனிச்சு நின்னார் அப்படின்னா வெற்றி தனிச்சு நின்னார் அப்படின்னா அவருடைய வெற்றி எந்த அளவுக்கு முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம களத்தில் பார்க்குறோம். இனி தேர்தல் பிரச்சாரம் வரும்போது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சாரம் வரும்போது அங்கே எப்படி வெடிக்குது விஜய் அவர்கள். அவரோட பேச்சில், தளபதியோட பேச்சில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா மெருகேற்றிட்டே போகிறாரு. அடுத்தடுத்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து நகர்ந்து போயிட்டுருக்காரு. பிரச்சாரம்லாம் வரும்போது கண்டிப்பாக வச்சு கிளிக்க போகிறாரு. பார்த்துருப்போம். இந்த நடுநிலையான மக்கள் முடிவு தான் விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. காத்திருப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்றது கட்டாயத்தின் அடிப்படையில் தானே தவிர
விருப்பப்பட்டு இல்லை அப்படிங்கிறது யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல ஷேர் பண்ணிப்போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.